கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு இரவு நேரத்திலே கர்த்தர் சமூகத்திலே வார்த்தைக்காக ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் என் உள்ளத்திலே தெளிவாக எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்னுடைய கரத்தினாலே ஆகும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும். நம்முடைய மனதிற்குள்ளே சில நேரங்களில் இவரை ஆண்டவர் மேன்மைப்படுத்த முடியும், இவங்களை மேன்மைப்படுத்த முடியாது. நம்மளே சிலரை கணிப்போம், அவருடைய படிப்பை வச்சு நம்ம கணிப்போம், அவர்கள் நடந்து கொள்கிற விதங்களை வச்சு ஓகே இவன் நல்லா வருவான், இவன் நல்லா வரமாட்டான், இவனுடைய வாழ்க்கை இப்படிதான், இவன் கண்டிப்பா நல்லா வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. நம்முடைய மன அளவிலே சிலரை நம்ம கணிப்போம். சிலது அது நடக்கலாம், சிலது நடக்காம கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? ஒருவேளை உங்க பிள்ளைகளை குறித்து கூட யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கலாம், அவன் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவனுடைய எதிர்காலம் நல்லா வராது. ஆனால் கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நீங்கள் எந்த நபரை குறித்து இவர்களை எடுக்க முடியாது, இவர்களை இனி தூக்கி நிறுத்த முடியாது, இவர்களுடைய வாழ்க்கையை அவ்வளவுதான் நினைக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மகனை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். அந்த மகளை உயர்த்துவது கர்த்தருக்கு. கரங்களை தட்டி நம்புகிறவர்கள் எவரையும் எப்பேற்பட்ட நபர்களையும் மேன்மைப்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது வேதத்துல நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா, இந்த எவரையும் அப்படின்ற இடத்துல வாழ்க்கையிலே ரொம்ப தோற்று போன அப்படின்னா, இவன் எல்லாம் மேல வரவே முடியாது, இவன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது, அப்படிப்பட்ட சில மனிதர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தினதை நான் தேடினேன் வேதத்துல. அப்படி யாரையாவது ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறாரா? அப்ப நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எனக்கு முன்பாக இருந்தது. மனிதர்கள் அவர்களை குறித்து வித்தியாசமாய் நினைத்தார்கள், இவன் ஆக மாட்டான் அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை இந்த வார்த்தையின் படியே ஆண்டவர் அவங்களை மேன்மைப்படுத்தினார். அப்போ அப்படி நான் யோசிச்சு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு மனிதனை எனக்கு காண்பித்தா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, ஏசாவுடைய வாழ்க்கையிலே இருக்கிற 10 தோல்விகளை குறித்து நான் பார்த்தேன். பொதுவாக ஏசாவை நம்ம நிறைய இடங்கள்ல வாசித்திருக்கிறோம். ஏசா ஒரு சரியான முன்மாதிரியான ஆள் இல்ல, ஏசாவை மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவர் கூட நேசிக்கும் போது நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன் அப்படிலாம் நம்ம நிறைய யோசிப்போம். தகுதியே இல்லாத இவன் வர முடியுமான்னு யோசிச்ச அந்த ஏசாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்கள். அவனுடைய ஒரு 10 பலவீனங்களை வேக வேகமா உங்களுக்கு சொல்லி, அந்த பலவீனத்துல ஏதோ ஒரு பலவீனம் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அந்த எவரையும் அப்படின்ற இடத்துல உங்க பிள்ளையினுடைய பேரை போட்டுருங்கம்மா. அந்த எவரையும் என்கிற இடத்துல உங்க கணவனாருடைய பேர், உங்க மனைவியினுடைய பேர், உங்க குடும்பத்துல யார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல கொண்டு வாங்க. நான் நம்புறேன், சீக்கிரமாய் என் தேவன் அவர்களை மேன்மைப்படுத்துவதை நம்முடைய கண்கள் காண போகுது. இந்த கரங்களை கட்டி கொண்டு இருக்கும் போதே கர்த்தருடைய ஆசீர்வாதம், இந்த வசனத்தினுடைய தன்மை, இந்த வசனத்தினுடைய பலன் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். வாசிக்கலாம் வேதத்தை திறந்து. முதலாவதாக இந்த ஏசாவுடைய வாழ்க்கையில அவனுடைய முதல் பலவீனத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 26வது வசனத்தை, பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான், அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்குக்கு 60 வயதாயிருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல முதலாவதாக எதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஏசாவுடைய பிறப்பை குறித்து பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு அம்மாவுடைய வயிற்றுல இப்பொழுது 2 குழந்தைங்க.
அப்ப ரெட்டை குழந்தைங்க பிறக்க போகிறது. பொதுவாகவே ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்குது, அதுவும் ரெட்டை குழந்தைங்க அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை முழுவதுமாக ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடும். அவ்வளவுதான். அதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இல்ல ஒரு 2 நிமிஷம் தாண்டி அகைன் திரும்ப வந்து அடுத்த குட்டி அடுத்த பிள்ளை வந்து பிறக்கும். நீங்க வந்து இந்த அந்த ஆடு மாடெல்லாம் வளர்த்துறவங்களுக்கு தெரியும், அந்த ஆடு மாடுகள் வந்து 2-3 குட்டிகள் எல்லாம் போடும். அப்ப அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த எப்படி அது குட்டி போடும் அப்படின்றது. அப்போ ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, முதலாவதாக ஒருத்தன் வர்றான். அவன் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய ரோமம் அதிகமா இருக்கிறது. பொதுவாக நம்முடைய பிள்ளைகள் வந்து பிறந்த உடனே நிறைய பேர் என்ன மெச்சிக்குவாங்க அப்படின்னா, 2ல மெச்சிக்குவாங்க. ஒன்னு அந்த குழந்தையினுடைய கலர், இன்னொன்னு அந்த குழந்தையினுடைய முடி. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பிறந்த குழந்தை கொஞ்சம் நிறைய முடி இருக்குன்னா, ஐயோ பாரு இந்த வயசுலயே எவ்வளவு முடி பாரு, இப்பவே எவ்வளவு முடி பாரு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஏசா முதலாவதாக அந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது அவ்வளவுதான் ரொம்ப அழகா இருப்பான் போல தெரியுது, இவன் தான் பெரிய ஆளா இருப்பான் போல தெரியுது, இவன் தான் 2 பேர்லயும் அழகா இருப்பான், என்னென்னமோ கற்பனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவனுடைய தம்பிக்காரன் வரான். அவன் லேட்டா தான் வரணும், 2 நிமிஷம் லேட்டா தான் வரணும். ஆனா என்ன பண்றான் தெரியுமா, அவனுடைய குதிங்கால பிடிச்சிச்சு. அப்போ இவன் தான் மூத்தவன். பொதுவாக வந்து இந்த ரெட்டை குழந்தைங்க பிறக்கிற இடத்துல 2 ஒரே மாதிரி இருக்கும், ஒரே வெயிட், ஒரே கலர் இருக்கிறதுனால சிலர் வந்து அடையாளம் கூட போட்டு வைப்பாங்க, இதான் ஃபர்ஸ்ட் இதான் செகண்ட். ஏன்னா அது தெரியாது நமக்கு. நம்ம அந்த ட்வின்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சின்னவன் பெரியவன் மாதிரி இருப்பான், பெரியவன் சின்னவன் மாதிரி அந்த மாதிரி. ஆனா அந்த மாதிரி இவன் முதலாவதாக வெளிப்பட்டவன் தான். ஆனா முழுவதுமாக தன்னுடைய பிறப்பிலேயே தோற்று போனவன் தான் யார் அப்படின்னா இந்த ஏசா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாரை மேன்மைப்படுத்த முடியும் தெரியுமா? உங்களுடைய பிறப்பிலேயே நீங்க தோற்று போனவர்களா இருந்தால் கூட என் கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துவது என் தேவனுக்கு லேசான காரியம். உங்க அப்பா ஒருவேளை உங்களை திட்டலாம், உங்க அம்மா சொல்லலாம், நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னைக்கு தான் என் குடும்பம் ஒண்ணும் இல்லாம போச்சு, நீ பிறந்ததுல இருந்து உங்க அப்பா கடன் ஆயிட்டாரு, நீ பிறந்ததுல இருந்து ஒரு குடும்பம் மானம் போயிருச்சு, நீ பிறந்ததுல இருந்து எல்லாமே தோல்வி ஆயிருச்சு, நீ உன்னுடைய பிறப்பு நல்லா இல்ல, நீ பிறந்ததுல இருந்து நோயாளியா நீ பிறந்த, உன்னை வளர்த்ததுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் பிறப்பிலிருந்து நீங்கள் தோல்வியை பார்க்கிறீர்களா? பிறக்கும் போதே நான் தோல்வியை பார்த்தேன் பாஸ்டர். ஒருவேளை சிலருக்கு வந்து இந்த கலர் இருக்கு பாருங்களேன், சில குழந்தைகள் வந்து அந்த கலர் கம்மியா பிறக்கும் போதே ரிஜெக்ட் பண்ணப்படுவார்கள். சில தகப்பன், சில பொல்லாத தாய் வந்து இது ஏன் குழந்தையே இல்லை, இது ஏன் குழந்தையே இல்லை. அந்த பிறக்கும் போது அந்த குழந்தை வந்து கலர் கம்மியா பிறந்துச்சுன்னு உடனே நானும் கலர் இல்லாம நானும் கலரா இருக்கேன், என் கணவனானும் கலரா இருக்காரு, இது எப்படி இப்படி கருப்பா பிறந்துருச்சு, இது எப்படி குரங்கு குடி மாதிரி பிறந்துருச்சு, எப்படி வருத்தப்படுத்துவாங்க தெரியுமா? நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி வருத்தப்பட்டிருக்கலாம். நீங்க உங்க குடும்பமே உங்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம், உங்க வம்சம் உங்களை பிறப்புல உங்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம். பாஸ்டர் நான் ஃபெயிலியரான பர்சன், ஆனா இப்ப இல்ல, நான் பிறக்கும் போதே நான் வந்து ஃபெயிலியர். எங்க அம்மா சொல்றாங்க, உன் கூட பிறந்த எல்லாருமே நல்ல ஆட்கள், ஆனா நீ மட்டும் தான் மோசமானவன், நீ மட்டும் தான் இப்படி, உன்னை வளர்த்துறதுக்கு தான் இப்படி பாடுபட்டேன், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பிறப்பிலேயே தோற்று போன அந்த ஏசாவை கர்த்தர் மறுபடியும் நினைத்து அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து ஹல்லேலூயா எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் என்கிறதை நிரூபித்த கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தர் உலாவுகிறார். வெகு சீக்கிரத்திலே இந்த லீபனோன் பெரிய காடாய் மாற போகிறது. கர்த்தர் உன்னுடைய பிறப்பிலே இருக்கிற சாபத்தை கர்த்தர் எடுத்து போடுவாராக. உன்னுடைய தாய் வழி தகப்பன் வழி வந்த இந்த சாபம், ஓ ஹல்லேலூயா, உன்னுடைய பிறக்கும் போதே உனக்கு இருக்கிற அந்த தோல்வியை கர்த்தர் மாற்றி போட்டு உங்களை மேன்மைப்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சோ நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த ஏசாவுனுடைய இரண்டாவது தோல்வியை குறித்து நீங்க வாசிப்பீர்களே ஆனால் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 25ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிக்க போறோம். 25ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால், இந்த பிள்ளை பெரியவன் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான்.
நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளைகள் 2 பேரும் வளருகிறார்கள். முதலாவதாக இவன் பிறக்கும் போதே ஒரு தோல்வியை பார்த்து பிறந்த ஒரு நபர் தான் ஏசா. இப்ப 2வதாக என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எதிர்கால வேலையை இவங்க நிர்ணயிக்க வேண்டிய ஒரு வயசு வருது. கவனிங்க, 2 ஒர்க் இருக்கு இந்த உலகத்துல. ஒன்னு ஸ்மார்ட் ஒர்க்னு ஒன்னு இருக்குது, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றது. இன்னொரு ஒர்க் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ரொம்ப கடினமாய் வேலை செய்யற ஒர்க். இந்த உலகத்திலே 2 விதமான வேலை இருக்குது. ஒன்னு, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆபீஸ்ல உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு நல்ல ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு லட்சங்களை சம்பாதிப்பாங்க. ஆனா இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேர்வை சிந்தி அழுக்கு ட்ரெஸ்ஸோட இருந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. அப்போ சிலருடைய மனசுல என்ன வரும் அப்படின்னு சொன்னா, நான் படிக்கல, அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறேன், எங்க அம்மா அப்பா நல்லா இல்ல, அதனாலதான் நான் இப்படி ஒரு வேலையை செய்யறேன், நான் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை நான் தெரிஞ்செடுக்கலையே, நான் அந்த மாதிரி படிப்பை படிக்கலையே, நான் அப்படி ஒரு படிப்பை படிச்சிருக்கலாம், நான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். இங்க 2 பிள்ளைகள் செலக்ட் பண்றாங்க. ஒருத்தனுக்கு என்ன வேலை தெரியுமா? எந்த வேலையும் இல்ல, வீட்டுல உட்கார்றான், குணசாலியும் அப்பா கூட உட்கார்றான், அம்மா கூட உட்கார்றான், ஹெல்ப் பண்றான், வீட்டுல இருக்கிற ஆடு மாடுகளுக்கு ஹெல்ப் பண்றான், அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றான். அவன் வீட்டை விட்டு வெளியே போகல, வெயில் கூட அவன் மேல படல. ஆனா மூத்தவன் என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் வேட்டையாடுகிறான். வேட்டையாடுகிறதுன்றது காத்திருக்கணும், ரொம்ப நேரம் காத்திருக்கணும். காட்டுக்குள்ள போறது அப்படின்னு சொல்றது சாதாரணமானது அல்ல, அது ரொம்ப ஆபத்தானது. அது எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்காது எதுவுமே தெரியாது. அப்போ முதல் தோல்வி தான் பிறக்கும் போது தோல்வி. 2வது தோல்வி என்ன அப்படின்னா, தன்னுடைய ஃபியூச்சர், தன்னுடைய எதிர்காலத்தை தெரிந்தெடுக்கிறதுல தோற்று போனவன் தான் யார் அப்படின்னா இந்த ஏசா. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் யாராவது ஒருத்தர் இதே யோசனையில உட்கார்ந்து இருக்கலாம். நான் அப்படி படிச்சிருக்க மாட்டேனா, நான் அப்படி ஒரு வாழ்க்கை துணையை தேடி எடுத்திருக்க மாட்டேனா, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, எனக்கு அப்படி நான் ஒரு நாள் உட்கார்ந்து அப்படி நான் சம்பாதிக்க மாட்டேனா, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா? நான் நம்புறேன், உங்களுடைய திறமையில் குறைவா இருந்தாலும், உங்களுடைய படிப்பு குறைவா இருந்தாலும், உங்களுடைய செலக்ஷன்ல ஒருவேளை நீங்கள் தோற்றே போயிருந்தாலும், உங்களை பலப்படுத்தவும், உங்களை மேன்மைப்படுத்தவும், உங்களை மறுபடியும் நிறுத்தவும் என் தேவனாகிய கர்த்தர் நம்புறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழியத்திலே, அந்த வேலையிலே கர்த்தர் திறமைகளை தருவாராக, புத்தியை தருவாராக, ஞானத்தை தருவாராக, அதை லகுவாய் அடையக்கூடிய சகல பலத்தையும் தருவாராக. ஆமேன். நான் 2000 என்னுடைய வீட்டை விட்டு ஊழியத்திற்காக கிளம்பும் போது ரொம்ப சந்தோஷத்தோட கிளம்பினேன். அப்படின்னா ஊழியத்திற்கு போகிறதற்கு கொஞ்சம் சந்தோஷம் இல்ல, ரொம்ப மனப்பூர்வமாய். எத்தனையோ பேர் எதிர்த்ததற்கு பிறகு கூட கேட்கல. எனக்கு கூட படிக்கிற பசங்க எல்லாம் நீ ஊழியத்தை போய் சூஸ் பண்ணிருக்கிறியே, வேண்டாம்ப்பா, அதெல்லாம் சாமியார்களுக்கு தான் ஓகே, உனக்கு வேண்டாம் நாங்க. ஆனா நான் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டேன். இல்ல நான் கண்டிப்பா ஊழியத்துக்கு போவேன். எங்க அம்மா தடுத்தாங்க, நான் நிற்கல. எங்க அப்பா தடுத்தாங்க, நான் நிக்கல. நான் ரொம்ப பெருமையா நினைத்தேன். ஒரு பக்கத்துல சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் உற்சாகப்படுத்துறாங்க, சே பரவாயில்லையப்பா, இந்த வயசுல நீ ஊழியத்துக்கு போகணுன்ற எண்ணம் உனக்கு வந்துருச்சு. இன்னொரு பக்கத்துல ஆனா இந்த எதிர்மறையாய் பேசுகிறவர்களை எனக்கு ஞாபகமே வரல. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா 2014வது வருடத்துல என்னை திருச்சியில ஊழியத்துக்கு போட்டாங்க பாருங்க. அந்த திருச்சியில போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது என்ன அப்படின்னா, நம்ம தப்பா சூஸ் பண்ணிட்டோம், நம்ம இந்த ஊழியத்திற்கு வந்திருக்க கூடாது, நம்ம இந்த ஊழியத்திற்கு சரியான ஆள் கிடையாது, இந்த ஊழியத்திற்கு வந்ததுனால தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், அதனால தான் நம்ம கையில காசு இல்லை, அதனால தான் நம்ம எல்லார்ட்டையும் பழக முடியல, அதனால தான் எல்லார்ட்டையும் நம்ம பேச முடியல, என் வயசுல எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, என் வயசுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம தப்பா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு 2014வது ஆண்டு ரொம்ப நான் ஃபீல் பண்ணி நான் சிக்காயிட்டேன். ஆனா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஆனா இன்னைக்கு இந்த பலிபீடத்துல இருக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே எல்லா வேலையை விட மிக மேன்மையான ஒரு வேலையை, ஒரு பாக்கியமான வேலையை கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிறாருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த ஊழியத்தை நடத்தக்கூடிய கிருபை, இந்த ஊழியத்தை நடத்தக்கூடிய ஞானம், இந்த ஊழியத்தை கொண்டு போகக்கூடியதெல்லாம் கர்த்தரே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் நம்புறேன், ஒரு நாள் வரும் பிரதர், ஒரு நாள் வரும் சிஸ்டர். இன்னைக்கு நான் தப்பா செலக்ட் பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் தெரியாம இப்படி செலக்ட் பண்ணிட்டேன், நான் மற்றவங்கள மாதிரி நான் பண்ணியிருக்கலாமே,
நான் கொஞ்சம் விட்டுட்டனேன்னு யார் இந்த ஜெபத்துல மன வருத்தத்தோட இருந்தாலும், உன் எதிர்காலம் உன் வேலையினுடைய கையில அல்லப்பா, உன் எதிர்காலம் உன்னுடைய படிப்புல அல்லப்பா, உன் எதிர்காலம் உன்னுடைய திறமையில அல்லப்பா. நான் நம்புறேன் கர்த்தர் உன் எதிர்காலத்தை கையில வச்சிருக்கிறாரு. உன்னுடைய எதிர்காலம் அவருடைய கையிலே இருக்கிறது. நீ எந்த இடத்திலே இருந்தாலும் உன்னை உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். நீ எந்த பாதையை தெரிந்து கொண்டாலும் அந்த பாதையிலே உங்களை தேறினவர்களாய் நிறுத்துவதற்கு என் கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுவோம். நீங்க தெரிந்து கொண்ட வேலையை குறித்து ஒரு நாளும் மன வருத்தப்படாதீங்க. அதை ஆசீர்வதிக்க ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை மேன்மைப்படுத்தவும் என்னை பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னை மேன்மைப்படுத்தவும் என்னை பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஒரு நாள் நீங்க உங்க வேலையை குறித்து சந்தோஷப்படுவீங்க. ஒரு நாள் உங்களுடைய தொழிலை குறித்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். ஒரு நாள் உங்களுடைய படிப்பை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். நீங்கள் இருக்கிற அந்த ஃபீல்டை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். கர்த்தரே அன்றைக்கு உங்களை ஞானத்தினால் கர்த்தர் நிரப்பி உங்களை தேறினவர்களாய் கர்த்தர் மாற்றி அந்த வேலையிலே கர்த்தர் சகல படிப்பினையும் உங்களுக்கு கொடுத்து கைகளை தட்டும் போதே அந்த அபிஷேகம் உங்க பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே, தொடட்டும் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக ஃபர்ஸ்ட் இந்த ஏசாவுனுடைய முதல் என்ன அப்படின்னா, வேதம் சொல்கிற தன்னுடைய பிறப்பிலேயே தோற்று போனவன். நம்பர் 2, இரண்டாவது தன்னுடைய தெரிந்தெடுப்பிலே தோற்று போனவன். அப்படின்னா தன்னுடைய செலக்ஷன்ல தோற்று போனவன். நம்பர் 3, மூன்றாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாமே. இப்போ 25வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? 25ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாயினுடைய வாய்க்கு ருசியாய் இருந்தபடினாலே ஏசாவின் மேல் பாசமாய் இருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தால். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தனக்கு இருக்கிற நேசம், தனக்கு வருகிற பாசம். இப்போ உங்களை பார்த்த உடனே கேட்கிறேன், ஒரு வீட்டுல அம்மா செல்லமா இருக்கிறவங்களுக்கு வெற்றி அதிகமா, அப்பா செல்லமா இருக்கிறவங்களுக்கு வெற்றி அதிகமா? கேட்கல. உண்மையிலே யார் செல்லமா தான் இருக்கணும்னா அம்மா செல்லமா இருக்கிறவங்களுக்கு தான் நினைக்கிறது எல்லாமே கிடைக்கும். ஏன் அப்படின்னா அப்பாவுக்கு செல்லமா இருந்தா நம்ம நல்ல பிள்ளைன்ற பேர் வாங்கிடலாம். போற இடத்துல எல்லாம் அப்பா கூட்டிட்டு போயிடுவாரு. என்னதான் அப்பாவுக்கு செல்லமா இருந்தாலும், அப்பா என் ஃப்ரெண்டு டியூக் பைக் வச்சிருக்கிறான், எனக்கு கொஞ்சம் அப்பா தோல்ல கை போடுற அளவுக்கு அப்பா ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா நீங்க பைக்குன்னு ஒன்று கேட்டீங்கன்னு வைங்களேன், உங்க அப்பா என்ன சொல்லுவாரு நினைக்கிறீங்க? வேலையை பாடுறா, இந்த வருஷத்துல உனக்கு இப்ப பைக்கா? எல்லாம் ஒண்ணு வேணாம், போ அமைதியாரு. உங்க அப்பா நான் இந்த வயசுல பைக்கெல்லாம் ஓட்டல, போ பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்குவோம். ஆனா அம்மா செல்லமா இருந்து, அம்மா படிக்கிறோம் எல்லாம் பைக் வச்சிருக்கிறாம்மா, நான் சும்மா போறேம்மா, அவன் நம்மளை இளக்காரமா பாக்குறாமா, நான் சாப்பிடலாமா, எனக்கு சாப்பாடு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டானா, ஏங்க 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 அட என்ன ஏங்க அட என்ன பாருங்க பொக்குன்னு இருக்காங்க, அவன் மூஞ்சி பொக்குன்னு போச்சுங்க. அது என்னங்க, அது என்னங்க? ஆனா நான் நம்புறேன் தன்னுடைய வாழ்க்கையில ஏசா தன்னுடைய பிறப்புல தோற்று போனவன், ஏசா தன்னுடைய தெரிந்தெடுப்புல தோற்று போனவன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப பாடு என்ன அப்படின்னா, தனக்குடைய பாசத்துல தோற்று போனான். பாருங்களேன், அந்த இடத்துல கூட அவங்க அம்மாவுக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. யாருக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. இவன் பெரிய பலசாலி, அவன் சொதுக்கு சொந்து வீட்டுல உட்காந்து இருக்கிறான். ஏண்டா வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டியா நீ எல்லாம் ஆம்பளை தானே அப்படின்னு அவங்க அப்பா திட்டிருப்பாரு. ஆனா இவன் என் பிள்ளைய பாடுறா, வெளியே போய் பாடுறா, எவ்வளவு பெரிய சிங்கத்தை அடிச்சுட்டு வந்திருக்கிறான், மானை அடிச்சுட்டு வந்திருக்கிறான். அவன் அப்பாங்களுக்கு ஜெயிக்கிறவங்களை பிடிக்கும். ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் நீங்க ஃபெயில் ஆகும்போது சைன் வாங்கணும்னா யார்கிட்ட வாங்கிடலாம்? சொல்லுங்க சத்தமா. அம்மாட்ட வாங்கிடலாம். அப்பாவுடைய சைனா அம்மாவுக்கு போட தெரியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நேரம் யார்ட்ட போனா போதும், அம்மாட்ட போனா போதும், சைனை ஈஸியா வாங்கிடலாம். ஆனா நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யார்கிட்ட சைன் வாங்கலாம்? என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துலயும் பாஸா? என்ன வேணும்? சைக்கிளா? சரி, ஓகே, ரைட்டு, சூப்பர், பயங்கரம், நல்லா பண்ணியிருக்கிற. அவருக்கு ஒரு மூஞ்சில் ஒரு பெருமை வரும் பாருங்களேன். நீங்க ஜெயிச்சுட்டு வர்றது மட்டும்தான் யாருக்கு பிடிக்கும்? அம்மாவுக்கு. ஆனா நீங்க தோத்துட்டு வந்தாலும் யாருக்கு பிடிக்கும்?
அப்பாவுக்கு வந்து ஜெயிச்சுட்டு வந்தா மட்டும்தான் பிடிக்கும், அம்மாவுக்கு நீங்க தோத்துட்டு வந்தாலும் பிடிக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து தனக்கு மூன்றாவது பெரிய தோல்வி என்ன, தன்னுடைய தகப்பனார் தனக்கு வந்து அதான் தனக்கு செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாத மாதிரி தன்னுடைய பாசம் தன்னை விட்டு போய்விட்டது. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருத்தர் இதே சூழ்நிலையில இருக்கலாம். பாஸ்டர், சின்ன வயதுல இருந்து என்னுடைய வாழ்க்கையில நான் பாசத்திலே தோற்று போனவன், பாசத்திலே தோற்று போனவன். எல்லாருக்கும் பாசம் காமிக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு ஆள் இருந்தாங்க, எல்லாருக்குமே வண்டியில கொண்டு வந்து அவங்க அம்மா அப்பா ஸ்கூல்ல விட்டுட்டு போவாங்க. ஆனா பிறக்கும் போதே படிக்கும் போதே அனாதையாக்கப்பட்டவன் நான், தனிமையாக்கப்பட்டவன் நான், சொந்தமே இல்லாம வளர்ந்தவன் நான், பாசத்துக்காக ஏங்கினவன் நான். என் ஸ்கூல்ல அண்ணன் வந்து தம்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், தம்பி வந்து அண்ணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா எனக்கு வெயிட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் தனியா வளர்ந்தவன், பாசமே இல்லாமல் வளர்ந்தவன். என் வாழ்க்கையில பாசம் காமிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அந்த ஏசாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு மலை நாட்டை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனை சாட்சியாய் நிறுத்தின அந்த கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ பாசத்திலே தோற்று போனவனாய் இருந்தாலும் உன்னை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்புறவங்க கரங்களை தட்டி உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ அந்த எவரையும் அப்படின்ற இடத்துல முதல் ஏசாவனுடைய தோல்வி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மனப்பாடமா தெரியணும். நான் நம்புறேன் இதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க இருப்பீங்க. உங்க எதுக்கு நான் ஆண்டவர் பேசுறாருன்னா, இதுல எதுல நீ இருந்தாலும் மகளே மகனே நீ பயப்படாத, உன்னை மேன்மைப்படுத்துவது எனக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக தன்னுடைய பிறப்பிலேயே தோற்று போனவன். நம்பர் 2 இரண்டாவது தன்னுடைய தெரிந்தெடுப்பிலே தோற்று போனவன். நம்பர் 3 மூன்றாவது தனக்கு பாசம் காண்பிக்கிறதுலே தோற்று போனவன். சோ நம்பர் 4 நாலாவதாக நம்ம வந்து வாசிக்கலாம். நீங்கள் அந்த வசனத்தை வந்து 25ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 25ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 25ஆம் அதிகாரம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாயினுடைய வாய்க்கு ருசியாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான், ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தார். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, சாப்பிட கொஞ்சம் தான், இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன ஏசாவுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவன் வெளியிருந்து வர்றான். அவனுடைய சகோதரன் வந்து அந்த கூழை சமைச்சிட்டு இருக்கும்போது அது ரொம்ப சிவப்பு கலர்ல இருக்குது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்குது. இப்போ இவனுக்கு வந்து பயங்கரமா பசிக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து அதுவும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த சேஷ்ட புத்திர பாகம் வந்து ரொம்ப மேன்மையான ஒன்று. அது அப்போ ஒருவேளை வேல்யூவா தெரியலனா கூட வரும் காலத்துல அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டே அதுதான், அது பெரிய ஆசீர்வாதமே அதுதான். இப்போ கூழ் சமைத்து கொண்டிருக்கும் போது இவனுக்கு அந்த பசி வருது. தன்னுடைய சகோதரனை பார்த்து கேட்கிறான், எப்பா அந்த கூழ் கொஞ்சம் எனக்கு. ஆனா அவன் என்ன அப்படின்னா அப்படியே நேருக்கு ஆப்போசிட். நீங்க வந்து யாக்கோபையும் ஏசாவையும் அப்படியே பல்டி படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பிறப்பிலேயே ஜெயிச்சவன் தான் யாரு கேட்கல, வந்தது 2வது தான். ஆனா பிடிச்சது என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன விட நீ முதல்ல போயிருவியா? அதெல்லாம் நடக்காது தம்பி. 2 பேரும் பிறக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்கணும், நீயா நானான்னு. முதல்ல நீ ஆரம்பிச்சது நீ தான், முடிச்சது அந்த அவன். அப்படி கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சகோதரன் வரும்போது, சரிப்பா நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன், நீ எனக்கு நீ என்ன தருவ ரேட் பேசுற. ஆனா இந்த ஏசாவுக்கு வந்து அப்போதைக்கு அவனுக்கு என்னதான் முக்கியம்? சோறு தான் முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம். அவனுக்கு ரொம்ப பசிக்குது, பிரச்சனை இல்லை. தன்னுடைய பசிய தன்னுடைய சரீரத்தை அடக்கிறதுல தோல்வி அடைஞ்சவன் தான் யார் அப்படின்னு சொன்னா ஏசா. என் கோபத்தை அடக்க முடியல, என் எரிச்சலை என்னால அடக்க முடியல, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது, நான் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்தேன், நான் அப்படி பண்ணினேன், நான் என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்ட பைசா எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட சொத்து எனக்கு வேண்டாம்.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்ம எதுல நம்ம ரொம்ப தோற்று போவோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்மை அடக்கி ஆழ்வதில் நிறைய நேரத்தில் தோற்று போயிருக்கலாம். நான் மட்டும் அங்க கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருக்கலாம் இல்ல பாஸ்டர், அந்த வேலை ஸ்தலத்துல கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருக்கலாம் இல்ல, ஆனா நான் கண்ட்ரோலா இருக்கல, நான் என்ன தாழ்த்தல, நான் என்ன அப்படியே ஸ்ட்ராங்கா வச்சுக்கல, அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அதனாலதான் நான் எனக்கு இவ்வளவு பலவீனம், நான் கொஞ்சம் அந்த இடத்துல பொறுத்து போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் தங்களுடைய இருதயத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி, பாஸ்டர் நீங்க இதுவரையும் சொன்னதில்லை, இப்ப சொன்னது உண்மைதான் பாஸ்டர், எனக்கு கோபத்தை அடக்க தெரியாது, எனக்கு என்னுடைய சரீரத்தை அடக்க தெரியாது, நான் பட்டுன்னு நான் பேசிடுவேன், இதனாலேயே நான் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேன். என் அம்மா பார்த்து என்ன பார்த்து அப்படிதான் சொல்றாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து சொல்றாங்க, உனக்கு இப்படி இருந்துச்சுன்னா நீ எங்க போனாலும் உருப்பட மாட்டேன், நீ எங்க போனாலும் நிக்க மாட்டேன், நீ எங்க போனாலும் நல்லா வர மாட்டேன்னு என்ன பார்த்து சொல்றாங்க. அவங்க சொல்றபடிதான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஆனால் நான் இந்த பலிபீடத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றேன், உன் குணத்தை கர்த்தர் சீக்கிரமாய் மாற்றுவார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிற தேவன். கர்த்தர் உன்னை அவர்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு சாந்தமுள்ள மனுஷனாய், ஓ மோசையை போல கர்த்தர் சாந்த குணமுள்ள மனிதனாய் நம்புறவங்க கரங்களை தட்டி, கர்த்தர் இனி இழக்காதபடி, இனி அந்த குணம் உங்களிலே செயல்படாதபடி ஹல்லேலூயா காக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பாட்ட, ஆண்டவரே என்னை அடக்கி ஆழ்வதற்கு பலன் தருகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை அடக்கி ஆழ்வதற்கு பலன் தருகிறவர். ஒரு காலத்துல ஏசாவால பசியை அடக்க முடியல, கோபத்தை அடக்க முடியல. ஆனா ஒரு காலம் வரும்போது அவனுடைய சகோதரன் எதிராய் வருகிறான், தன் வாழ்க்கையிலே தன்னை நஷ்டப்படுத்தின சகோதரன் எதிராய் வருகிறான். ஆனா வேதம் சொல்லுது, ஏசா யாக்கோவை பார்த்த உடனே அப்படி கட்டி பிடித்து வெகு நேரம் அழுதார்களாம். அவன் குணம் சுத்தமா மாறிடுச்சு. ஆமென் சொல்லுவோம். நான் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை பிளஸ் பண்றேன். யாரெல்லாம் உங்க குணம் நல்லா இல்ல, என் குணம் சரியில்லாத குணம், நான் இந்த குணம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்களோ, உங்க ஒவ்வொருத்தருடைய குணத்தையும் கர்த்தர் மாற்றுவாராக. நீங்க நினைச்சதுனால கர்த்தர் மாற்றுவாராக. உங்க குணத்தினால இழந்ததை அகைன் உங்க குணத்தினாலே கர்த்தர் திரும்ப தர சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை சாந்த குணமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. நான் என்ன குறித்து ரொம்ப ஃபீல் பண்றேன் பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர், ஒப்பு கொடுக்குறீங்கல்ல, கர்த்தர் உங்களுடைய குணத்தை அப்படியே மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்க தானே? அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென் ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஓ ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் ஐயா, நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் ஐயா, நீரே அப்பா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை மேல, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே கைகளை தட்டி ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் இயேசுவே ஆகும், உம்மாலாகும், எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த குணம்ன்றது ரொம்ப அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. பிறவியில இருக்கிற குணம், நம்முடைய அம்மா அப்பாவுடைய குணம், இது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க
கல்வாரி சிலுவையில கொண்டு போய் கொடுத்து அந்த குணத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும். உங்க குணம் மாறல அப்படின்னு சொன்னா நான் உங்களை சுற்றி அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க ஒண்ணுலையும் வெற்றி அடைய முடியாது. ஆமென். நான் சொல்றத பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய குணம் சரியில்லை அப்படின்னா உங்களை சுற்றி அத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க எதுலையுமே முன்னேற மாட்டீங்க. ஆமென். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நீங்க உயர்றதற்கு ரொம்ப அவசியம் என்னதான்? உங்களுடைய குணம். ஆமென். சோ இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக இந்த ஏசாவுடைய முதல் தோல்வி என்ன தோல்வினா பிறக்கும் போதே தோற்று போனவன். நம்பர் 2, இரண்டாவது அவனுடைய தெரிந்தெடுப்பிலே தோற்று போனவன். நம்பர் 3, மூன்றாவது தனக்கு கிடைக்க வேண்டிய பாசத்துல தோற்று போனவன். நம்பர் 4, நாலாவது தன்னுடைய குணத்திலே தோற்று போனவன். தன்னுடைய குணத்திலே தோற்று போனவன்.